ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடாமணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு புதன்கிழமை காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நான் செய்த வேலைகள், பூஜைகள், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாேருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். விநாயகர் வச்சு 3 நாள் ஆச்சு. நம்ம மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சுருந்தோம். அவருக்கு இன்றைக்கி பூஜைகள்லாம் பண்ணி அழகாக தண்ணியில் கரைச்சி இன்றைக்கி நம்ம வழிபாடெல்லாம் செஞ்சோம். 3ஆவது நாள் எப்படியெல்லாம் செய்யணுமோ அதே போல் செஞ்சு பூஜையை முடிச்சிட்டேன். ஓகே, வாங்க இப்போ இந்த விளாக் பார்க்க ஆரம்பிக்கலாம். நேற்று புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஏன்னா முதல் நாள் ஊருக்கு போயிட்டு வந்தனால கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அதனால் 6 மணிக்கு தான் எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலையிலே வாசல்லாம் தெளித்து கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மங்களகரமாக வாசலில் ஒரு சிம்பிளான ஒரு கோலம் போட்டு சுற்றி பார்ட்ரு கலர் கொடுத்துருந்தேன். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா துளசி மாடத்துக்கிட்டையும் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக எப்போதும் போல் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப மங்களகரமாக தெய்வீகமாக நம்மளுடைய வாசலை வச்சாச்சு. உருளிலெல்லாம் ரோஸ் பூ போட்டு நடுவில் செவ்வந்தி பூ வச்சு விட்டேன். ரொம்ப உருளியும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கோலம் போட்டு முடித்ததும் நம்ம எப்போதும் செய்யக்கூடிய வேலைகளில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா காக்கா குருவிகளுக்கெல்லாம் அரிசி தண்ணியெல்லாம் வைக்கிறதா. அதே போல் எப்போதும் போல் அரிசி தண்ணியெல்லாம் வச்சாச்சு. பாருங்கள், ஒரு குருவி அழகாக சாப்பிட்டுட்ருக்குது. அதை பார்க்குறப்பவே மனசுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும். அதெல்லாம் செஞ்சு பார்த்தா தான் அதோட ஃபீல் நம்மளுக்கு தெரியுங்க. நம்ம உணவு வச்சு ஒரு உயிர் அங்கே உணவு இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி காலையிலே சாப்பிடும்போது அது ஒரு மனசுக்குள்ளே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சு. முந்தின நாள் வச்ச கோலம் எல்லாத்தையுமே நீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒரு ஸ்வஸ்திக் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் விளக்கில் ஊற்றிட்டு தீபமும் ஏற்றிட்டு அப்படியே பூஜைகளை சிம்பிளாக ஒரு பூஜையை முடிச்சுட்டு அப்படியே சமையலை ஆரம்பித்தேன். அடுத்து அன்னபூர்ணி தாயாருக்கு நெய்வேத்தியமாக கொஞ்சம் உலர் திராட்சையும் தண்ணியும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பத்தி பொருதி அப்படியே தூபம் காட்டி முடிச்சுட்டு அப்படியே மனதார நிம்மதியாக சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வேலைகளை ஆரம்பிக்கும்போது மனசுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ தினமுமே இங்கே கிச்சனில் நான் தீபம் ஏற்றி பழகிட்டதுனால இப்போ ஒரு நாள் நம்ம தீபம் வைக்கல, ஏதாவது நான்வெஜ் செய்கிறோம் இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டா கூட நம்ம தீபம் வைக்கல அப்படின்னா அன்றைக்கி ரொம்பவுமே கிச்சனுக்குள்ளே வேலை செய்கிறக்கே ஒரு கஷ்டமாக இருக்குது. அது பழகிடுச்சு. அப்படியே நான் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்து தான் ஆரம்பித்தேன். ஏன்னா முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே மட்டும்தான் பூஜைகள் செய்வேன். ரொம்ப அழகாக தெய்வீகமாக கிச்சனில் எடுத்து வச்சு அப்படியே கோவில் போல் பூஜைகள்லாம் செய்வேன். இப்போ தினமுமே தீபம் வச்சு பழகிறதுனால அது அப்படியே பழக்கமாகிடுச்சு. தீபம் எரியலைன்னா வீடே நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் போல் நம்ம பால் காய்ச்சிக்கலாம். இப்போ பால் காய்ச்சியாச்சு, பாலும் பொங்கிடுச்சு. சரி, நல்ல ஒரு காரசாரமான ஒரு டீ வச்சுக்கலாம் காலையிலே கொஞ்சம் சுறுசுறுப்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் உடம்பும் ரொம்ப டயர்டாக இருந்தது வெளியில் போயிட்டு வந்ததுனால முதல் நாள். அதனால் கொஞ்சம் இஞ்சி டீ வைக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டு டீ வச்சு ஆரம்பித்தேன். நம்ம வீட்டிலே இருந்து பழகிட்டு ஒரு நாள் நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலும் அன்றைக்கி உடம்பு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரியே இருக்குது, டயர்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது. இருந்தாலும் காரில் தான் நம்ம போயிட்டு வர்றோம். இருந்தாலுமே வீட்டை விட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்னாவே உடம்பு டயர்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அதனால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீ வச்சு குடித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் அப்படியே ஒரு இஞ்சி டீ ஒன்று வச்சாச்சு. எங்கே போயிட்டு வந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு நிம்மதி. நம்ம வீடு தான் நம்மளுக்கு சொர்க்கம் இல்லையா? அதனால் எங்கே போனாலும் சரி, எங்கே போய் தங்கினாலும் சரி, நம்ம வீட்டில் நிம்மதியாக படுக்கிற மாதிரி ஒரு சுகம் எதுலேயுமே இருக்காது. அப்படி எனக்கு நான் வீடை அவ்வளவு லைக் பண்ணுவேன். என் வீட்டில் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்து பழகிட்டு வெளியில் போகிறக்கே இப்போல்லாம் கஷ்டமாக இருக்குது. இப்போ நல்லா ஒரு டீ வச்சு ஸ்ட்ராங்காக குடிச்சு முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கோதுமை ரவை உப்புமா செஞ்சுட்டு அந்த உப்புமாவுக்கு அவரைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி காலையிலே எப்போதுமே
பொரியல் ஒரு பொரியலும் எடுத்துக்கிறது. அதனால் அவரைக்காய் பொரியல் செஞ்சு சாப்பாடும் கொடுத்தாச்சு. கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து வந்து அப்படியே வந்து மதியத்துக்கு சமையல் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தையில் வந்து இந்த புளிச்சக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கீரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த புளிச்சக்கீரை வாங்கி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் சந்தையிலையுமே கிடச்சிது. சரின்ட்டு ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ மண் பாத்திரம் மண் சட்டியும் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அதை நல்லா பழக்கிட்டேன். நல்லா இருக்குது சமையல் செய்கிறதுக்கெலாம். சூப்பராக வந்து சீக்கிரமே மண் பானையில் ஆயிடுதுங்க. ஏன் அப்படின்னா அது சூடு ஆகிற வரைக்கும் தான் லேட் ஆகுதே தவிர சூடு ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு சமையல் முடிஞ்சிருது. இன்னொன்று மண் சட்டியில் நம்ம செய்யும்போது அந்த சமையலே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி கீரைகள்லாம் வாங்கி கடைஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி மண் சட்டி வாங்கி கடைஞ்சி பாருங்கள். இப்போ நல்லா வந்து புளிச்சக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 3-4 டைம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து தண்ணி உள்ளே ஊற்றி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இந்த கீரைகளை அப்படியே நான் உள்ளே போட்டுக்கிறேன். இந்த புளிச்சக்கீரையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசில் சாப்பிட்டதுங்க. அதை பார்த்த உடனே அந்த ஞாபகம் அப்படியே அந்த மனமே அப்படியே வந்து மூக்குக்குள்ளே வர்ற மாதிரி இருந்தது. அப்படி ஒரு ஞாபகம் அந்த புளிச்சக்கீரை பார்த்த உடனே. சரி வாங்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. சரி இந்த டைம் வாங்கி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி செஞ்சாச்சு. இப்போ நிறைய வெங்காயம், சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒரு கைப்பிடிக்கு மேலேயே நிறைய வெங்காயம் போட்டிருந்தேன். அதே போல் ஒரே ஒரு தக்காளி, ஏன்னா கீரையே வந்து ரொம்ப புளிக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காய்விட்டான தக்காளி கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்கிறதுக்காக ஒரு பிஞ்சு வெந்தயம் இதை வந்து நல்லா தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த புளிச்சக்கீரையை இந்த டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய போட்டுறக்கூடாது வெந்தயம், ஏன்னா வந்து கொஞ்சமாக தான் போடணும், ஒரு பிஞ்சு அந்த மணத்துக்காக தான். இப்போ அந்த வெந்தயத்தை வறுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரமிளகா, அதையும் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு சில மிளகா வந்து ரொம்ப காரம் வரும், ஒரு சில மிளகா வந்து காரம் இருக்காது இல்லையா. அதனால் அந்த மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சமையல் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அதோட அளவு தெரியும். அப்படிங்கிறப்போ அந்த மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 7 மிளகாய்க்கு மேலே போட்டிருக்கேன். ஒரு 7-8 மிளகா இருக்கும் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நல்லா அதையும் எண்ணெயில் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புளிச்சக்கீரை செஞ்சால் தான் நல்ல ஒரு டேஸ்ட், நல்ல ஒரு மணமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பத்தை பூண்டு எடுத்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு நம்ம கையில் ஒரு கை அளவுக்கு, ஏன்னா பூண்டு நிறைய சேர்த்தோம் அப்படின்னா அந்த கீரை வந்து ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கீரையுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நான் வந்து இந்த பூண்டையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே வறுத்துட்டோம். வெந்தயம், பூண்டு, வரமிளகா எல்லாமே வறுத்து எடுத்து வச்சாச்சு. அது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இந்த கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வந்து கடைஞ்சிக்கலாம். இதில் நான் ஒரு தப்பு பண்ணேன். என்ன அப்படின்னா அந்த கீரையை மட்டும்தான் நம்ம கிள்ளணும், அப்படி கிள்ளித்தான் வேக வைக்கணுமாட்டிருக்குது. நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த கீரையோடு சேர்த்து காம்பு இருக்கு இல்லையா, நம்ம எப்போதும் போல் மற்ற கீரைகள்லாம் செய்கிறது மாதிரி அந்த காம்பையும் சேர்த்து போட்டேன். ஆனால் அது வந்து வேகலை. கொஞ்சம் வந்து அந்த காம்பு அப்படியே தான் இருந்தது. கொஞ்சம் கடையிறதுக்குமே வந்து அது அப்படியே வந்து நைஸாக வரலை. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த காம்பு வந்து எடுத்துட்டு வெறும் கீரையை மட்டும் கிள்ளி போட்டு தான் கடையணும். இது ஏன்னா நான் செஞ்ச தப்பு. அதை வந்து நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படிங்கிற நீங்கள் இது மாதிரி செய்ய ஆரம்பிப்பீங்க இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. கீரையை வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொரப்பாக அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ கீரையுமே ஓரளவுக்கு நல்லா கடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை அது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நல்ல அந்த வரமிளகாயோட மனம், பூண்டு வறுத்ததோட மனம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அந்த வெந்தயத்தோட மனம் தான் இந்த கீரைக்கே ரொம்ப ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா இது மாதிரி கடைஞ்சிட்டு நல்ல சுடுசோறு, நல்ல சுட சாதம் செஞ்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. புளிப்பு பிடிக்கிறவங்களுக்கு இந்த கீரை ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா வந்து புளிக்குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிடிக்கிறவங்களுக்கு இந்த கீரை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிடிக்கும்.
இப்போ கீரைக்கு தகுந்த உப்பும் சேர்த்துட்டு அப்படியே வந்து மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கடைஞ்சி விட்டுறலாம். கொஞ்சம் கொலன்னு வளவளப்பாக தான் இருக்குது இந்த கீரை. இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த லைட்டாக குச்சியாக தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த கீரையோட அந்த தண்டு. அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அடுத்த டைம்லாம் கடையிறப்போ. இப்போ சின்ன தாளிந்த கரண்டி வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, ஒரு 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை பொன்னிறமாக நல்லா வறுத்துட்டு இப்போ கீரையில் அதை சேர்த்துக்கலாம். நல்ல தாளிதை வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கினா தான் அந்த மனம் நல்லாயிருக்கும். இப்போ தாளிதத்தை கொட்டிட்டு இப்போ அப்படியே கலந்து விட்டுக்கலாம். நான் நல்லா ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுட சாதம் வச்சு இந்த கீரையை வச்சு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி பிரட்டி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது இவ்வளோ கெட்டி வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அதுக்குள்ளே சேர்த்திட்டு அப்படியே வந்து கடைஞ்சி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு நல்லா பெருசாக கட் பண்ணாமல் அந்த உருளைக்கிழங்கு என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிட்டேன். நம்ம வாழைக்காய்லாம் போடுவோம் இல்லையா, வாழைக்காய் ஃப்ரை எல்லாம் பண்ணுவோம்ல, ரவுண்டாக கட் பண்ணி அது மாதிரி செஞ்சேன். இப்படி இந்த உருளைக்கிழங்கு நம்ம ஃப்ரை பண்ணும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சைஸில் அப்படியே வெட்டிட்டு இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணியாச்சு. இதெல்லாம் நான் தனி ரெசிபியாகவே வந்து நம்மளுடைய சேனலில் ஃபுல் வீடியோவே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சமையல் வீடியோ தான் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன், அதிலே வந்து எல்லா ரெசிபியுமே இருக்குது. இப்போ மதியம் சமையல் சாப்பாடும் ஆயிடுச்சு சூடாக. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீரையும் கடைஞ்சாச்சு, உருளைக்கிழங்கு ஃப்ரையும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் செஞ்ச கொஞ்சம் அவரைக்காய் பொரியலும் இருக்குது. சரி அதெல்லாம் போதும் அப்படின்னுக்கிறதுக்கு வேண்டி அப்படியே விட்டாச்சு. கொஞ்சம் மோர் மட்டும் அடித்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் சாதம், புளிச்சக்கீரை கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஃப்ரை, கொஞ்சம் அவரைக்காய் பொரியல் மதிய லஞ்சுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு தயிர் இருந்தது, அதை அப்படியே வந்து மிக்சியில் அடிச்சுட்டு அப்படியே வந்து மோர் மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பார்சல் ஒன்று வந்திருந்தது. இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் நேற்றே நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அம்சங்க அந்த சிலை. 2 சிலை வாங்கியிருந்தேன், ஒன்று விநாயகர் சிலை, ஒன்று லட்சுமி தாயாருடைய சிலை. பார்க்குறக்கே அவ்வளோ தெய்வீகமாக அதோடய அமைப்பே அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. இதை நான் எங்கே வாங்கினேன், என்ன ரேட்டு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய சேனலில் ஃபுல் வீடியோவாக கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் லிங்க் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப அழகாக வந்து இறங்கிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி விநாயகர் பெருமானை வச்சு கும்பிட்டு நம்ம மூணாவது நாள் நான் பூஜை பண்ணலான்னு நினைக்கும் போதே மதியமே இவர் என் வீட்டுக்கு வந்துட்டார். அழகாக வந்து அவருக்கும் வந்து ஒரு கொஞ்சம் பூவை வச்சு அப்படியே தனியாக எடுத்து வச்சு, அதுக்கப்புறம் மணி வந்து 6 மணி ஆயிடுச்சு. 5:50ங்கிறப்பவே வந்து மதியம் ஈவினிங் செய்கிற வேலைகள் எல்லாமே வீடு கூட்டுறது மற்ற வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சரி அதுக்கப்புறம் எப்போதும் போல் பூஜைகள் செய்யலாம். இன்றைக்கி வந்து 3ஆவது நாள். ஏன்னா வந்து திங்கக்கிழமை விநாயகர் சதுர்த்தி வந்தது. திங்கக்கிழமை நம்ம வந்து மஞ்சளில் வந்து விநாயகர் பிள்ளையார் பிடிச்சி வச்சு வழிபட ஆரம்பித்தோம். திங்கள் செவ்வாய் புதன் வந்து 3ஆவது நாள். 6 மணிக்கு மேலே தான் நம்ம இந்த விநாயகரை வந்து கரைக்கணும் தண்ணியில். அதனால் வந்து விநாயகர் பெருமானுக்கு பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு பிடிச்சி வச்சுருந்த மஞ்சள் பிள்ளையாருக்கும் பூவெல்லாம் வந்து வச்சு விட்டு கொஞ்சம் தூபமெல்லாம் காட்டி அவரை அன்றைக்கி தண்ணியில் கரைச்சி இன்றைக்கி சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலைகளுமே செய்ய ஆரம்பித்தேன்.
விநாயகர் சதுர்த்தி வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அவ்வளவு சூப்பராக இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். விநாயகரே வந்து நேரடியாக வந்தது போல் இருக்கும் அந்த வீடியோ. கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் அட்சதையும் போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிராணி காட்டிக்கிறேன். மேலே உள்ள விநாயகருக்கும் காட்டிட்டு மஞ்சள் பிள்ளையாருக்கும் காட்டிக்கலாம். இந்த கல்விளக்கு முன்னாடி வச்சுருக்கு இல்லையா, அந்த கல்விளக்கு பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. இந்த கல்விளக்கு எங்கே கிடைக்கும், கல் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு. மண் தீபத்தை விட இந்த கல் தீபத்தில் தான் அவ்வளோ ஒரு சக்தி இருக்கிறதா ஒரு ஐயர் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க. எங்கேயாவது உங்களுக்கு கல் தீபம் கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து வாங்கி தீபம் ஏற்றுங்க, அதில் அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயர் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த தீபம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கடையில் வாங்கலை. இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, இது வந்து அம்மாவுக்கு கொடுத்தது. அம்மாவுடைய அப்பத்தா காலத்தில் உள்ள தீபம் இது. அவங்க காலத்தில் வச்சு வழிபட்ட தீபம் எனக்கு வந்து அம்மா கொடுத்தாங்க. இப்போ ஊருக்கு போயிட்டு வந்திருப்போம், அதிலேருந்து நான் வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றி வழிபட்டுருக்கேன். இந்த தீபம் வந்து 3 தலைமுறை ஆயிடுச்சுங்க. 3 தலைமுறைக்கு அப்புறம் நான் அந்த தீபத்தை வச்சு நான் வழிபடுறேன். இப்போ விநாயகர் பெருமானுக்கு தீபம் தூபம் எல்லாமே காட்டி முடிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு மனநிறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கற்பூர ஆரத்தியும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு செம்பு வச்சுருக்கு இல்லையா, அந்த செம்பில் நிற செம்பா அப்படியே தண்ணி ஃபுல்லாக ரெப்பியாந்து நான் வச்சுருக்கேன். அந்த செம்புக்குள்ளே தான் இந்த விநாயகரை நான் வந்து கரைக்க போகிறேன். நம்ம வீட்டில் இது மாதிரி செஞ்சாவே போதும். எல்லோரும் வந்து பெரிய பெரிய விநாயகர் வாங்கி கொண்டு கோயிலில் கரைப்போம், அல்லது வந்து கிணத்துலையோ ஆற்றுலையோ வந்து போடுவோம். நம்ம பக்கத்தில் எங்கேயும் கிணறு ஆறெல்லாம் இல்லாதனால இது மாதிரி நல்ல நிறசெம்பு நிறைய தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து அந்த விநாயகர் பெருமானுக்கு தீப தூபமெல்லாம் காட்டி சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நெய்வேத்தியம் வச்சு அதுக்கப்புறம் ஆரத்தி காட்டி முடிச்சுட்டு நம்ம இந்த சொம்புக்குள்ளே வந்து அப்படியே வந்து அவங்கள கரைச்சிடலாம். கொஞ்சம் அப்படியே பூ போட்டு அர்ச்சனையும் பண்ணிக்கலாம். ஓம் விக்னேஸ்வரா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 டைம் சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் அவங்கள வந்து தண்ணிக்குள்ளே போட்டதுக்கப்புறமும் அப்படியே சாம்பிராணி காட்டி விட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே நான் வந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் வெளியில் கொண்டுட்டு போயிட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாழை மரத்தில் அப்படியே நான் வந்து கால் படாமல் அப்படியே ஊற்றிட்டு அப்படியே தொட்டு கும்பிட்டும் வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப மனநிறைவாக இருந்தது. இப்போ புதன்கிழமை காலையிலேருந்து ஈவினிங் 6 மணி முடிக்க நான் செய்த வேலைகள் பூஜைகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.